ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நீங்கள் எந்த ஈவன் ரைஸ், பிரியாணி கூட இந்த எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு, சீரகம் இது 2 பொரிஞ்சதுமே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, அதாவது மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா மென்மையாக வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு போட்டால் நல்லா வதங்கிடும். ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டு இதை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க வேண்டியது தான். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா குயிக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து செய்யலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து தூவிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து காரக்குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறோம். ஸோ கருவேப்பிலையில் ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சாலே போதும். நீங்கள் தண்ணி வேண்டாம் வறுவலாக செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக வந்து நான் வந்து மல்லித்தூள் வந்து போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.